சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. இளைய தலைமுறையின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இன்னோவேஷன் அமைப்பின் தலைவரும் அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்விக் கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளார். இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல்விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார். இப்போ நீங்கள் தம் பிரியாணின்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் சார்கோல் போடணும், அது சுற்றுச்சூழலை பாதிக்கும். இப்போ நான் கண்டுபிடிச்சது வீட்டிலே செய்கிற மாதிரி டொமஸ்டிக் பர்பஸுக்கும் கமர்ஷியல் போட் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றுச்சூழலும் மாசுபட்டாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெடிக்கல் உடல் வலியை போக்குறதுக்கு, முதியோர்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் சோஃபாவில் இல்லை வாலில் எங்கே வேணாலும் இப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் இது கையிலே தூக்கிட்டு போகிற மாதிரி வரும்.